அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுதென்று பெயர், மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு சின்ன கலெக்ஷன் இப்போ காலைல வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். யூகே, யுனைடெட் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் பிரிட்டிஷ் ரெண்டு ஒன்று தான். லண்டன் அதுவும் ஒன்று தான். இது வந்து 2 பென்ஸ் எல்லாமே. 2 பென்ஸில் மேலே உள்ளது வந்து நியூ பென்ஸ், கீழே உள்ளது வந்து 2 பென்ஸ். மேலே உள்ளது 2 நியூ பென்ஸ், அது 2 புதிய பென்ஸ். இது 2 பென்ஸ் அப்படிங்கிறது. ராணி வித்தியாசமாக இருப்பாங்க. இதில் வந்து யூகேயில் 1918 2 பென்ஸ்னு போட்டிருந்தா இந்த மாதிரி ராணி இருப்பாங்க. நியூ பென்ஸ்னு போட்டிருந்தா இந்த மாதிரி ராணி இருப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். கீழே உள்ளவங்க தலை கிரீன் வச்சுருப்பாங்க, மேலே உள்ளவங்க சும்மா இந்த ரீடர் டேப் மேட் வச்சுருப்பாங்க தலையில். இது 1971 உள்ளது. வெரி வெரி ரேர் காயின். இந்த ஒரு காயின், மற்றதெல்லாம் நார்மலான ரேர் காயின். இது வந்து வெரி வெரி ரேர் காயின். 1971. 71 2 பென்ஸ்னு போட்டிருந்தேன்னா ரேர் கிடையாது, நியூ பென்ஸ்னு போட்டிருந்தா ரேர். இது மாதிரி 2 பென்ஸ்னு போட்டிருந்தா ரேர் கிடையாது, போட்டிருக்காது, அது வேறு விஷயம். இது மாதிரி நியூ பென்ஸ்னு போட்டிருந்தா வெரி ரேர். இது எல்லாமே காயின், எல்லாமே குட் கண்டிஷனான காயின். 2004 தான் வச்சுருந்தேன், அதெல்லாம் சரியாக போச்சு. இப்போ வந்து மொத்தத்தில் 14 விதம் தான் இருக்குது. இது வேறு ராணி, புரிஞ்சுதா? 3 விதமான ராணி வச்சுருக்கோம். 71 ஒரு வித்தியாசமான ராணி, 89 பக்கத்தில் வரையில் வேறு விதமான ராணி, 98 94 வரையில் இந்த மாதிரி ராணி, கொஞ்சம் வயது முதிர்ந்த நிலைமையில் 3 விதமான ராணிகள். எல்லாமே பிரிட்டிஷில் வந்து எலிசபெத் 2 தான். 1 2 3 விதமாக இருக்கும். இந்த ஒரு வெப்சைட்டை மறைச்சி வச்சு உங்களுக்கு ஒரு இதை காமிக்கிறேன், விவரத்தை காமிக்கிறேன். எழுதியிருக்கிறத மட்டும் நீங்கள் படிங்க. 1971 வெப்சைட்டு பேர் மேலே இருக்குது, அதை காமிக்கக்கூடாதுன்னு. 1971 நியூ பென்ஸு, 1971 நியூ பென்ஸ். இந்த காமிக்கிறேன்னா இந்த நாணயம் தான். 1971 நியூ பென்ஸ். காயினோட கண்டிஷனை பார்த்துக்கோங்க. 1971 இயரையும் பார்த்துக்கோங்க. எலிசபெத் 2 1971 நியூ பென்ஸு. அதில் 2 பென்ஸு. இது 2 பென்ஸ். இது நியூ பென்ஸில் இது 2 பென்ஸ். பிரிட்டிஷ் எலிசபெத் 2 காயின். இதுதான் பிரிட்டிஷ் எலிசபெத் 2 காயின். வெரி ரேர். ஒரு நாணயத்தினோட விலை பெஸ்ட்டு ஆஃபராக. ஒரு நாணயத்தினோட விலை 2120 அமெரிக்கன் டாலர். இந்தியன் ரூபி கிடையாது. ஒரு அமெரிக்கன் டாலர் வந்து 86 87 ரூபாய் இருக்குது. 2120 அமெரிக்கன் டாலர் இந்த காயினோட விலை போட்டிருக்காங்க. முக்கியமான வெப்சைட், எல்லோரும் அடிக்கடி பார்க்குற வெப்சைட்டு தான். இது வந்து இது ராணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கோங்க. எந்த வித்தியாசமும் கிடையாது, ரெண்டும் ஒரே காயின் தான். 1971 இந்த பார்த்துக்கோங்க, ஈயரை பார்த்துக்கோங்க. 1971 ராணி, இதையும் பார்த்துக்கோங்க. 1971 ராணி தான். இதை நம்ம எப்படி இந்த ரேட்டுக்கெலாம் விற்கணும்னு நமக்கு தெரியல, அவ்வளோதான். 1971 நியூ பென்ஸு. இதைத்தான் சொல்லணுமா? பிரிட்டிஷ் எலிசபெத்து 2 காயின், வெரி ரேர், 2120 அமெரிக்கன் டாலர். இது வந்து இப்போ உள்ளது, இந்த நேரத்தில், இந்த தேதியில், இந்த டயத்தில் உள்ள பதிவு. அது அந்த இதில் ஒரு நாணயம் வச்சுருக்கோம். இதில் வந்து நான் ஒரு 50 நாணயம் வச்சுருக்கேன். இது விற்றா எப்படி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போயிடும், ஒரு 50 நாணயத்தையும் விற்றுட்டா. ஆனால் இது எப்படி சேல் பண்ண என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. வழி தெரிஞ்சவங்க எனக்கு சொல்லலாம். அதற்கு உரிய ஷேர் உங்களுக்கு கொடுக்கப்படும். இருந்தாலும் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது எவ்வளோ தெரியுமா? யாரும் ஆச்சரியப்பட்டுறாதீங்க. வெறும் 100 ரூபா. ஒரு காயின் வெறும் 100 ரூபா. இதையும் பார்த்துக்கோங்க. 2120 டாலரையும் பார்த்துக்கோங்க. வெறும் 100 ரூபாயும் பார்த்துக்கோங்க. இதில் முன்ன 26 காயின் 28 காயின்னு கொடுப்பேன். இப்போ இருக்கிறது இதில் நிறைய வச்சுருக்கேன். ஆனால் இந்த இயர் பிரகாரம் உங்களுக்கு செட் பண்ணதில் 14 வருஷம் தான் இருக்குது. இதில் 14 14 வருஷங்கள் ஒரே வருஷத்தில் நான் கொடுக்கல. இதில் 14 14 வருஷங்களில் ஒரு வருஷத்தில் ஒன்றா எடுத்து அதை நல்லா பாலிஷ் பண்ணி
உங்களுக்கு நல்ல தெளிவாக ஃபோல்ட்ரு போட்டு வருஷத்தை எழுதி கொடுக்குறேன். 71, 75, 78, 79, 80, 81. இந்த 78, 79, 80, 81 4 வருஷம் வருஷக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷக்கையாக இருக்கும். 85, 86, 87, 88, 89, 90, 91. அது ஒரு 4, 2 ஒரு 6 வருஷம் அது வருஷக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் 91, 91 முடிஞ்சு அடுத்து 98 இடையில ஒரு காயின் வச்சுருக்கேன். 91, 98 ராணி எப்படின்னு பார்ப்போமா? 91 இந்த ராணி முடியுது. 98 வேறு ராணி வரும். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷன். உங்களுக்கு யூகேயில் இந்த மாதிரி 2 பென்சில் உங்களுக்கு 1 காயின் கிடைக்கும், 2 காயின் கிடைக்கும், அல்லது ஒரே வருஷத்தில் 10 காயின் கிடைக்கும். இந்த மாதிரி 14 வருடங்களில் 14 நாணயங்களை சேகரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது இவ்வளவு சீப்பான விலை ரேட்டில், மிகவும் குறைவான ஒரு விலை ரேட்டில் நான் உங்கள்கிட்ட காமிச்ச வெப்சைட் எல்லாருமே அடிக்கடி பார்க்குற வெப்சைட்டு. எல்லாத்துக்கும் நல்லது, கொஞ்சம் முன்னணி வெப்சைட். அதாவது அதுக்கு பேர் என்ன சொல்லுது, ஒரு எல்லாருமே அதாவது சீனியாரிட்டியாக ஒரு சீனியர் வெப்சைட். அது முன்பு உள்ள வெப்சைட், எல்லோரும் பார்க்கக்கூடியது. நாணயங்களுக்கு ஒரு மெயினான வெப்சைட்டு. அதில் தான் இதை நான் கூட காமிச்சிட்ருக்கேன். இதை நான் எப்படி உங்களுக்கு விவரித்து சொல்லணும்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். நம்ம ஒரு ஃப்ராங்காக எதையும் நடத்தக்கூடிய ஒரு ஆள். எதையும் வெளியே சொல்லிடுவேன், ரகசியம்லாம் கிடையாது. உங்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அது பிரகாரம் நடந்து கொடுவேன், அது வேறு விஷயம். இனி நிறைய நான் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் குறைச்சிக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இனிமேல் பர்ச்சேஸை நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கு அதுக்கே நேரம் பத்தலை. நான் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோம்பரைப்பட்டு புதுசாக வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சோம்பரைப்பட்டு டைம் இல்லாமல் ஏதாவது ஒரு பதிவு போடணும், மக்களுக்கு ஏதாவது சொல்லணும், ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதுக்க வேண்டி யார்கிட்டயா ஒரு திடீர்னு வாங்கி அதை அப்படியே சேல் பண்ணிடுறது. இனிமேல் இருக்கிறத ப்ரிப்பேர் பண்ணதுக்கு தான் நமக்கு நேரம் சரியாக வரும். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மொத்தம் 14 நாணயங்கள் இருக்குது. 1400 இதனுடைய விலை. ஒரு நாணயம் வெறும் 100 ரூபா தான். இந்த ஒரு நாணயத்தினுடைய விலைக்கு நீங்கள் இன்னும் 1000 நாணயங்கள் வாங்கலாம். இந்த நாணயம் 100 ரூபா தான், இந்த நாணயமும் 100 ரூபா தான், ஈக்குவல் 100 ரூபா. வெரி வெரி ரேர் கலெக்ஷனு, குட் கலெக்ஷனு, கண்டிஷனான காயினு, ஃபாரின் காயினு. அது வேர்ல்டுலே நம்பர் 1 லண்டன், யூகே, பிரிட்டிஷ் அந்த காயினு. இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கிறதும் என் நாடு தான், சூரியன் மறைகிறதும் என் நாடு தான் என்ற கருத்துக்கு சொந்தக்காரரான ஒரு நாடு இங்கிலாந்து. தமிழகத்தில் இங்கிலாந்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. நம்ம புதுக்கோட்டை தொண்டைமான் வகைரா, ராமநாதபுரம் சேதுபதி வகைரா நிறைய பேர் லண்டனில் தான் இருக்காங்க. அது மாதிரி விடுதலைக்கு போரிட்ட மாவீரர்களின் பொருட்கள் எல்லாம் லண்டனின் அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. லண்டனுக்கும் நமக்கும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம். அது ஒரு நாள் பார்ப்போம். என்ன, வணக்கம், வாழ்த்துக்கள். இடையில ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம்ட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அது மனசுக்கு வந்துச்சு, மறந்து போச்சு. நம்ம திப்பு சுல்தானின் வாழ்க்கை, புதுக்கோட்டை தொண்டைமான் வகைரானுடைய வாரிசுகள்லாம் நிறைய பேர் இங்கிலாந்தில் வசித்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இளையராஜா அவர்களை பற்றி சொல்ல வந்தேன். பண்ணைப்புறத்து சீமான் இசை ஞானி இளையராஜா அவர்கள் தன்னுடைய சிம்பொனி இசையை இங்கிலாந்து நாட்டில் உள்ள தேம்ஸ் நதிக்கரையில் உள்ள ஒரு ஆடிட்டோரியத்தில் தான் முதல்ல அதை அறிமுகப்படுத்தினார். பீத்தோவனின் சிம்பொனி இசைக்கு ஈக்குவலாக பீத்தோவன் என்பவர் ஒரு இசை மேதை. 8 விதமான சிம்பொனி அவர் இயக்கியிருக்கிறார். 9வது ஒரு சிம்பொனியும் அவர் இயக்கினார். அவர் பிரான்ஸ் நாட்டுக்கார். போனாபார்ட் வம்சத்தைச் சேர்ந்த 2ஆம் நெப்போலியன் காலகட்டத்தில் உள்ள அந்த நாடு. என்னடா இவர் இவ்வளோ பெரியதான் சொல்லிக்கிட்டு இருக்காரு நினைக்கலாம். எல்லாம் படிக்கணும், படிச்சுட்டே இருக்கணும். அவருக்கு அந்த பீத்தோவனுடைய இசைக்கலவைக்கு, சிம்போனி என்றால் இசைக்கலவை. இந்தியா நம்ம இளையராஜா தான் மிகவும் பாப்புலராக இருந்து அந்த கலவையை நடத்தினார்.
கலவைனா இசைக்கலவை, சிம்போனி. சரிகம பதனி, சட்சமம், ரிஷபம், காந்தாரம், அத்திமம், பஞ்சமம், தைவதம் என்று சொல்லக்கூடிய இசைக்கலவை சரிகம பதனி. அந்த இங்கிலாந்து நாட்டினுடைய நினைவுபடுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இந்த நாணயங்கள் இன்றைக்கி கொடுக்கேன். ஒரு நல்ல குட் கலெக்ஷன். இது நல்ல ஒரு அருமையான கலெக்ஷன் சொல்லலாம். விலை ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன். இந்த ஒவ்வொரு நாணயமும் வரலாறு பேசக்கூடிய நாணயம், விலை மதிப்பு மிக்க நாணயம். வாங்கி இந்த ஒரு செட்டை மட்டும் உங்கள் இதில் வச்சுக்கோங்க. வணக்கம்.